வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ஹெல்த்தியான ராகி மாவை வச்சு இன்னைக்கு கார கொழுக்கட்டை பண்ண போறோம். இது நல்லா சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். ஈவினிங் டைத்துல இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கப்ல 1 கப் ராகி மாவை இந்த பேன்ல சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த மாவை 3 இருந்து 4 நிமிஷத்துக்கு வறுத்துக்கங்க. மிதமான தீயில வச்சு 4 நிமிஷமா வறுத்து வாசனை வந்துட்டு இருக்கு. இப்ப இதை வேற ஒரு பிளேட்ல கொட்டி ஆற விட்டுறலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுங்க. இந்த கொழுக்கட்டையோட சுவை ரொம்ப அருமையா இருக்கும். ஒருவேளை தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கலைன்னா நீங்க விருப்பப்பட்ட ஆயில் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் அதுல 1 டீஸ்பூன் கடலை பருப்பும் 1 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கங்க. இப்ப பருப்போட கலர்லாம் பொன்னிறமா வந்துருச்சு. இதுல 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே கருவேப்பிலையிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து 1 டீஸ்பூன் பொடியா கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூடுதலா சேர்த்துட்டீங்கன்னா இந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். பெருங்காய பவுடருமே கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த கப்ல 1 கப் ராகி மாவு எடுத்தோம். அதே கப்லயே 1.5 கப் தண்ணி சேர்க்கிறேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்ப தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 4 இருந்து 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. தேங்காய் துருவல் சேர்த்தோம்னா இந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வறுத்து ஆற வச்ச ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிண்டிட்டே இருக்கலாம். ராகி மாவை சேர்க்கும் போது ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்த மாவையெல்லாம் தண்ணி ஓரளவு நல்லாவே இழுத்துருச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்லயே வச்சு கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இந்த மாவு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இருக்கட்டும். இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம்னா மாவு இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்ப மாவு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கு. இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சிருங்க. மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து பால் ஷேப்புக்கு உருட்டிக்கலாம். இந்த இட்லி பிளேட்ல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். நம்ம உருட்டி இந்த இட்லி பிளேட்ல வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பால் ஷேப்புக்கு உருட்டி இட்லி பிளேட்ல வச்சிடலாம். எல்லாத்தையும் உருட்டியாச்சு. வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டைகளை வச்சுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த கொழுக்கட்டை 6 இருந்து 7 நிமிஷம் வேகட்டும். இப்ப 7 நிமிஷம் ஆச்சு. கொழுக்கட்டை எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இட்லி தட்டை வெளியில எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுறலாம்.
கொழுக்கட்டையெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இந்த பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். டேஸ்டான சாஃப்டான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.